மதுரையில் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஆட்டோக்கள் மற்றும் பாலத்தில் மோதி அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் இறங்கிய அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் பக்கவாட்டில் நிறுத்தியிருந்த ஆட்டோ மீது மோதி அங்கு விபத்து உள்ளாகியிருக்கிறது. 2 ஆட்டோக்கள் மீது மோதிய பின் பாலத்தின் தடுப்பு மீது மோதி நின்ற அரசு பேருந்தை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், இந்த விபத்து குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவிடுங்க. மதுரை மாவட்டம் தென்பழஞ்சி பகுதியிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி மதுரை எல்லிஸ் நகர் பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தானது திடீரென பிரேக் பிடிக்காமல் அந்த பாலத்தின் மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்கிய பொழுது மேம்பாலத்தின் கீழே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 ஆட்டோக்கள் மீது மோதி இருக்கிறது. இந்த ஆட்டோக்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. இதனை அடுத்தாக அந்த பிரேக் பிடிக்காமல் சென்ற அரசு பேருந்தானது அங்குள்ள சிமெண்ட் தடுப்பில் மோதி அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரியாக காலை 9 மணிக்காக இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பெரியார் பேருந்து அந்த பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய, அதே போன்று மதுரை ரயில்வே நிலையத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த பொழுது இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்வாய்ப்பாக பொதுமக்கள் மீதாக அந்த அரசு பேருந்து மோதாத நிலையில் அந்த பகுதி மக்கள் தப்பியுள்ளனர். ஆனால் அது போன்று பிரேக் பிடிக்காமல் அந்த பேருந்தானது அடுத்தடுத்து ஆட்டோக்களின் மீது மோதி வந்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடுத்து அங்கும் இங்குமாக 2 புறங்களிலும் ஓடி இருக்கிறார்கள். அந்த பேருந்து பிரேக் பிடிக்காததன் காரணமாக தான் தொடர்ச்சியாக அந்த ஆட்டோக்கள் மீது மோதி இருக்கிறது. அந்த பகுதியில் தனது வாழ்வாதாரமாக வைத்திருந்த ஆட்டோக்கள் மீது இது போன்ற அரசு பேருந்து மோதியதால் கோபமடைந்த அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இது போன்று காயிலாங்கடைக்கு செல்லக்கூடிய பேருந்துகளை இப்படி இயக்குவதன் காரணமாக இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. தற்பொழுது ஆட்டோமொபைல் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மீது ஏற்றியிருந்தால் மாணாக்கர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது ஏற்றியிருந்தால் என்ன இருக்கும் என அவர்களுடைய வேதனையை அந்த பகுதியில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சிகள் கூட அரங்கேறி இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதிலுமாக இது போன்ற ஒரு பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அரசு பேருந்துகள் காலாவதியான நிலையில் முறையாக பராமரிப்பு இல்லாமல் இயக்கப்படுவதால், அதே போன்று தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு இயக்கப்படுவதன் காரணமாக இது போன்ற தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த பேருந்துகளுடைய நிலைமை என்ன என்பது கூட அந்த தற்காலிக ஓட்டுநர்களுக்கு தெரியாத ஒரு சூழலில் காலாவதியான பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவது, அதிலும் அதிகமாக மகளிர் பேருந்துகள் அதிக அளவிற்கு இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் அதற்கு சாட்சியாக தற்பொழுது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் பிரேக் பிடிக்காமல் சென்று விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் ஆட்டோ முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் அவர்கள் மிகுந்த ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். ஒரு அரசு பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகே இது போன்ற அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் நடைபெற்ற விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பேருந்தில் இருந்த பயணிகளும் அலறி அடித்துக்கொண்டு ஏதோ நடக்கப் போகிறது என அவர்களும் பதற்றத்தோடு கீழே இறங்கி ஓடி சென்றனர். அந்த நேரத்தில் அவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்டோருக்கு காயங்கள் கூட ஏற்பட்டு, ஆனால் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமலே அவர்கள் சென்று விட்டார்கள். இப்படியாக ஒரு அரசு பேருந்து முறையாக பராமரிப்பின்றி இயக்கப்பட்டதன் காரணமாக அதிகாலையில் இது போன்ற ஒரு விபத்து ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சார்லா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.